வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில கடந்த சில மாதங்கள், கடந்த வருடங்கள் எவ்வளவு சிரமத்தை தந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிதான் தெரியணும்னு எந்த விதமான கோரிக்கையும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கான மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு நாளானது வந்துவிட்டது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? இது வெறும் சாதாரண ஒரு மாற்றமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. உங்களுடைய விதி, அதிர்ஷ்டம், வாழ்க்கையோட திசை அனைத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது. இது வரைக்கும் மகரம் ராசிக்காரங்க அனுபவித்த கஷ்டங்கள் என்னென்ன அப்படின்னா, மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் சில காலமாகவே நெருக்கடியான சூழல்கள், திடீர்னு ஏற்பட்ட பண நெருக்கடி, யாரிடமும் சொல்ல முடியாத அளவுக்கு மனதில் ஒரு வேதனை, உதவி செய்ய வேண்டியவங்க அனைவருமே பின்வாங்கி இருப்பாங்க. நீங்க யாரையோ நம்பி எதுலையோ காலை வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்க நினைத்துதான் அவங்களுக்காக தான் அந்த ஒரு உதவியவே நீங்க அந்த ஒரு ரிஸ்கையே நீங்க எடுத்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அவங்க உங்களை மாட்டி விட்டு அவங்க தப்பிச்சு சென்று இருப்பாங்க. குடும்பத்துல கருத்து முரண்பாடுகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். நம்பிக்கை வைத்தவர்களிடம் இருந்து ஏற்பட்ட சில துரோகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வேதனை கடந்த ஒரு காலமாகவே இந்த ஒரு காலமானது உங்களுக்கு முடிந்திருக்கும். ஆனா நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ உழைச்சிருப்பீங்க. ஆனா அந்த உழைப்பின் பலனானது உங்களுடைய கண்களுக்கு தெரிந்திருக்காது. மற்றவங்க அனைவருக்கும் அந்த ஒரு உழைப்பானது அவங்களுக்கு தெரிந்திருக்காது. யார் ஒருவர் நடித்து கொண்டு இருக்கானோ அவங்களுடைய உழைப்பு மட்டும் அவங்களுடைய கண்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நின்று இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை பார்த்து முடித்துவிட்டு ஏதேனும் சந்தேகங்கள், ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். சிலருக்கு மனதிற்குள்ளேயே உடைஞ்சு போயிருந்த மாதிரி தான் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில, ஏன் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கலாம். எந்த விதமான செயல்களையும் உங்களால மனதார செய்ய முடியாது. ஏதாவது ஒரு குழப்பங்கள், ஏதாவது ஒன்று உங்களை தடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இந்த மகரம் ராசிக்காரங்களாகிய நீங்கள் நின்று கொண்டிருப்பீங்க. ஏன் என்னால மட்டும் சரியா நடக்கல, நான் எது செஞ்சாலும் எது அதுக்கு சரியா முடிய மாட்டேங்கி, அது ஒரு சரியான ஒரு முடிவை ஏற்படுத்த மாட்டேங்கி அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மாற்றமானது ஒரு கேள்வியானது உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. உங்களை ஒவ்வொரு துறைமுகத்திலும் சோதித்து கொண்டே இருப்பாங்க. ஏன் அது துறைமுகம்னு எதை கூறுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையை தான். உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், பண விஷயத்திலும், உங்களுடைய உடல் விஷயத்திலும், மனநிலை, துரோகங்கள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கும். இதனால் நீங்க அதை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய துயரங்களும் துரோகங்களும் தான் உங்களுக்கு அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த மகரம் ராசிக்காரங்கள் ஆகிய உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க குறையா இருக்க மாட்டாங்க, அதிகமாக மட்டும்தான் இருப்பாங்க. அனைத்திலும் நீங்க மனம் வைத்து நம்பியவங்க அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில பின்னால் குத்தின ஒரு உணர்வாகத்தான் உங்களுக்கு தோன்றும். நம்ம அவங்களுக்கு முன்னால எவ்வளவோ பண்ணியிருப்போம், இருந்தாலும் நமக்கு பின்னாடி போய் அவனுக்கு நமக்கு தெரியாம மிகப்பெரிய அளவுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டான் அப்படின்னு நீங்க அவனை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. நம்மளும் அந்த ஒரு துரோகத்தை அவனுக்கு பண்ணணும், அவனுக்கு திருப்பி நம்ம அடியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அது இந்த ஒரு மனதானது உங்களுக்குள்ள இருப்பதனால மட்டும்தான் நிறைய நபர்கள் உங்களை காயப்படுத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். வேலை வேலை செய்து கொண்டிருக்கும் போது நடந்த அநியாயங்கள், நீங்க எப்பொழுதுமே நியாயமா தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத அநியாயங்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு செய்திருப்பாங்க. இல்லைன்னா உங்க கூட வேலை பார்க்குற நபர்கள் கூட உங்களுக்கு அநியாயத்தை செய்து அந்த ஒரு வேலையானது உங்களுக்கு இல்லாமல் செல்வதோ, இல்லைன்னா ஒரு கெட்ட பெயரையோ உங்களுக்கு வாங்கி கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. உணர்வுகளின் மனமானது உங்களுக்கு காய்ச்சுகின்ற ஒரு வார்த்தையைப் போல உங்களுடைய உறவினர்களின் வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல்களை ஏற்படுத்தியிருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க உங்களுடைய உறவினர்கள். இது மட்டுமல்லாம காதலில் ஏற்பட்ட சில துரோகங்கள், இது அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கும். ஆனா இதுதான் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நீங்க தெரிந்து கொள்ளணும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு உயர்வாக நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது அனைத்தையுமே பார்த்ததுனால மட்டும்தான் வாழ்க்கையில உண்மையா இருக்கிறது யார் யார் இருக்காங்க, உண்மையா இருந்தா என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பாடமா நீங்க எடுத்துக்கொண்டு இனி வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய உயர்வை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உழைப்பு இதை பற்றி நீங்க யோசித்துக் கொண்டிருங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையானது மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். முக்கியமா இந்த ஒரு நாளுக்கு பிறகு மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாபெரும் லெவலுக்கு உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எதிர்பாராத ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு தேடி வரும். எனவே இந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த இடத்துல எல்லாம் எனக்கு வாய்ப்பானது கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இது உங்களுக்கும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி. அந்த ஒரு வாய்ப்பானது கிடைத்தது அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பை நீங்க முயற்சி செய்து பாருங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு லக்குல உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
நின்று போன விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட்டு அந்த ஒரு விஷயத்தை உங்களால மீண்டும் செய்ய முடியும். தீராத பிரச்சனைகள் மெதுவாக உங்களுக்கு சமாதானமாகப்படும். நிச்சயமா இதுவரைக்கும் சண்டை போட்டு பிரிந்த நபர்கள் கூட உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தையானது இன்னும் அதிகரிக்கப்படும். பணம் சம்பந்தமான இடர்பாடுகள் உங்களுக்கு குறைய தொடங்கும். யாரும் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தியானது உங்க வீட்டு வாசல்ல வந்து சேரும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கு இதுவரை கிடைக்காத பலனானது இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். பிரச்சனைகள், தடைகள், சோதனைகள் இது அனைத்தும் முடிவடையக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கான கிரகநிலை இந்த மகரம் ராசிக்கு இந்த நாளுக்கு பிறகு இங்கே பெரிய அளவுல நன்மைகள் நடக்கப் போகிறது. ஏன் அப்படின்னா உங்களுடைய கிரகநிலையை மாற்றத்தினால் இந்த கிரகநிலை மாற்றத்தினால் இங்கே பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் திருப்பு முனைகளும் வரப்போகிறது. சனி பகவான் உங்களுடைய ராசியோட அதிபதி. நீண்ட நாட்களா உங்களை சோதித்த ஒரு ஆள் அப்படின்னா ஒரு பகவான் அப்படின்னா அது இந்த சனி பகவான் மட்டும்தான். இது உங்களுடைய உழைப்பை இந்த ஒரு நாள்ல இவர்கள் உங்களுடைய உழைப்பை உயர்த்தக்கூடிய 100க்கு 100 பலன்களை தரப்போகிறார். நீங்க செய்கின்ற விலைக்கு அதற்கேற்ற பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிகமாகவும் கொடுக்க மாட்டார், குறையாகவும் கொடுக்க மாட்டார். உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு நன்மைகளை நிச்சயமா சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு எப்பொழுதும் இனிமே தடைகளாக வந்து நிற்கவே மாட்டார். அடுத்ததா குரு பகவான். இவர் உங்களுக்கு பண அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க உதவிகரமாக இருப்பார். குரு உங்களுடைய வாழ்க்கையில பண முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒழுங்காக வராத பணத்தை இந்த ஒரு நேரத்திலிருந்து ஒரு நிலையான அளவுக்கு உங்களுக்கு வர வைப்பார். சந்திர பகவான் உங்களுடைய மனதை அமைதிக்கு கொண்டு செல்வார். மன அழுத்தத்தை குறைத்து குடும்பத்துல அமைதியை ஏற்படுத்துவார். சூரியன் உங்களுக்கு மரியாதை, பதவி, உங்களின் மதிப்பு இது அனைத்தையுமே உயர்த்துவார். உங்களை பற்றி பழி சொன்னவங்க அனைவரையுமே தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைக்கு நிச்சயமாக ஆளாக்கி விடுவார். இது சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மகரம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு திருப்பு முனை அப்படின்னா உங்களுடைய விதியானது மாறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது. இதுவரைக்கும் செய்த முயற்சிகளுக்கும் கடின உழைப்புகளுக்கும் ஒரு நிச்சயமான ஒரு மாற்றமானது ஏற்படும். உங்களை யாரும் தாழ்த்தி பார்க்க மாட்டாங்க. வாய்ப்பில்லாத இடத்திலேயே உங்களுக்கு வாய்ப்பானது நிச்சயமாக தேடி வரும். உங்களை வாய்ப்பில்லைன்னு வெளியே துரத்தியவங்க அனைவருமே உங்களுடைய கடின உழைப்பும் உங்களுடைய திறமையை படுத்தும் இந்த ஒரு நேரத்தில் அவர்களே உங்களை தேடி வருவாங்க. கஷ்டப்பட்ட இடத்திலேயே ஒரு பலனானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களை அள வைத்தவர்களை உங்களை தேடி இந்த ஒரு நாள்ல உங்களை தேடி அவர்களே வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு திருப்பு முனையானது நம்பிக்கை, வாய்ப்பு, வெற்றி, உயர்வு இது தொடர்ச்சியாக உங்களுக்கு தொடர்ந்து சக்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த ஒரு நேரத்துக்கு பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பண அதிர்ஷ்டமாக இருக்கும். குடும்ப உறவுகள்ல ஒரு அமைதி ஏற்படக்கூடியதாக இருக்கும். கேரியர்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். முக்கியமா வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவங்களுக்கு நல்ல ஒரு செய்தியானது உங்களை தேடி வரும். உங்களுடைய உள்ளத்தில் நிம்மதியானது ஏற்படும். மனதில் இருந்த சுமையானது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது போன்ற ஒரு மனத்துல ஒரு அமைதியானது உங்களுக்குள் தோன்றும். உங்களை மதிக்கும் மக்கள் அதிகரிப்பாங்க. இதுவரை உங்களை யாரும் கவனிக்காத இடத்தில் நீங்க இந்த ஒரு நேரத்துல அவங்க அனைவருடைய பார்வையும் உங்கள் மீது படும். அந்த அளவுக்கு நன்மை இந்த மகரம் ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். மகரம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த ஒரு நேரமானது உங்களுடைய கஷ்டத்திற்கு புல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு பலன், உங்களின் நன்மைக்கு நன்மை, உங்களின் வாழ்க்கைக்கு நிம்மதி, அதற்கான சக்தி இந்த ஒரு நாளில் நிச்சயமாக தரப்போகும். எனவே இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அதிக அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக மகரம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே தவறாம உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்.